ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா RX 135 சைலன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து என்டியூரன்ஸ் பிராண்டு சைலன்சர் வந்து வாங்கியிருக்கோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோடய சவுண்டு எப்படி இருக்குது, ஒரிஜினல் அளவுக்கு இருக்கா இல்லைன்னா மாட்ரேட்டாக இருக்கா என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கடைசியில் நான் அந்த என்டியூரன்ஸ் சைலன்சரோட சவுண்ட் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பைக்குக்கு சைலன்சர் வாங்குறீங்கன்னா என்டியூரன்ஸ் வேண்டாம் யூஸ் பண்ணிங்க. என்டியூரன்ஸ் சைலன்சர்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து RX 100க்கும் 135க்கும் வந்து வேறு சைலன்சர் வராது. ரெண்டுத்துக்கும் வந்து சேம் சைலன்சர் தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதோட மஃப்ளர் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மஃப்ளர் பார்த்தீங்கன்னா வந்து 135 ஒரிஜினல் மஃப்ளர் இல்லை. இது வந்து RX 100 மஃப்ளர் தான் இதில் வந்து இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சைலன்சர் எப்படி மாற்றுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த 2 ஃபூட்ரெஸ்ட்டில் வர போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏற்கனவே 100 சைலன்சர் வச்சுருக்கீங்க, 135 சைலன்சர் வச்சுருக்கீங்க, ஏற்கனவே இருந்ததில் இப்போ சைலன்சர் மட்டும் மாற்ற போகிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து கேட் சைலன்சர் போட்டிருந்ததுனால இப்போ ஃபுல்லாக பெண்டு பைப்போடு நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு இந்த இதில் பாருங்கள். என்டியூரன்ஸ் சைலன்சரை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா அதோடய ரிவ்யூ என்னென்னா, அது வந்து 100% அந்த பீட்டை கொடுக்க முடியலனாலும் ஓரளவு ஒரு 80 to 90% கொடுத்துருக்காங்க அந்த பீட்டை. நீங்கள் வந்து அல்ட்ரு கோர் போட்டிங்கன்னா உண்மையிலேயே பீட்டு நல்லாயிருக்கு. ஆனால் உங்களுக்கு 100% அந்த 135 பீட்டா 100 பீட்டு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் மைனூட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரிஜினலில் வந்து அந்த பீட்டு கிறிஸ்பியாக இருக்கும், இதில் வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் இல்லை அவ்வளோதுக்கு. ஒரிஜினல் கோர்லாம் போட்டிங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோதுக்கு இன்னும் சவுண்டு நல்லா இருக்கா மாதிரி தெரில. அல்ட்ரு கோர் போட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது சவுண்டு. அதனால் உங்களுக்கு வந்து 100% அந்த ஒரிஜினல் பீட் தான் வேணும்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் சைலன்சரையே ரெடி பண்ணி இல்லைனா வாங்கி போட்டுங்க. அப்படி உங்களால் முடியலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்டியூரன்ஸ் வாங்கி போட்டுங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல, ஆனால் எனக்கு அது டிஃப்ரென்ஸாக தெரியுது. இதுதான் இந்த இன்ஜின்குள்ளே வர கேஸ்கெட்டு. இது கரெக்டாக அந்த இன்ஜினில் வந்து செட் ஆகும். அந்த ஹோல்ஸில், போரில் இருக்க ஹோல்ஸில் வந்து கரெக்டாக செட் ஆகும். இங்கே வா, அப்படி ஃப்ரண்ட்டில் இந்த இது தெரிற மாதிரி பார்த்தீங்க. அதெல்லாம் மறைக்குதா? அந்த பெண்டு பைப்பை வந்து கிளாம்போடு நீங்கள் போரில் செட் பண்ணிவிட்டு அதில் 2 நட்டு மட்டும் வரும், அதை மாட்ரேட்டாக டைட் பண்ணிவிட்டு அந்த சைலன்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்டு பைப்பை கொஞ்சம் வளைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் சைலன்சரையும் அந்த பெண்டு பைப்பையும் வச்சுட்டு ஜாயின் நட்டை முறுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் டைட் பண்ணிங்க போரில். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தனியாக இந்த வேலையை பார்த்ததுனால ஃபுல் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோ இருக்காது. நான் சொன்னதை வச்சு நீங்களே அழகாக இது பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சவுண்டு கிளிப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.